வெல்கம் டு சுபாஷ் சரோ சமையல். இன்றைக்கி கல்யாண வீடுகளில் பண்ணக்கூடிய தயிர் பச்சடி கூட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு 1/4 கிலோ வெள்ளரிக்காய் தோல் எடுத்து உள்ள சீடும் எடுத்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வெள்ளரிக்காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து இதை வேக வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமான தண்ணீர் வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வெள்ளரிக்காய் வேகிறதுக்கு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம இந்த கூட்டுக்கு தேவையான அரைப்பை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கையளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாய், 2லேருந்து 3 கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து அரைகிறதுக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம காயும் ரொம்ப சூப்பராகவே வெந்திருக்கும். இந்த டைமில் எக்ஸ்ட்ரா தண்ணி ரொம்ப அதிகம் இல்லாதவாறு பார்த்துக்கோங்க. ஒருவேளை தண்ணீர் அதிகம் இருந்தால் நீங்கள் ஒரு அரை கிளாஸ் வடித்து எடுத்துக்கலாம். ஒரு அரை கிளாஸ் தண்ணீர் மட்டும் இந்த டைமில் கூட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம கூட்டுக்கு தேவையான அளவு சால்ட்டை இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து தேங்காயோட பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா திக்காக இந்த மாதிரி ரெடி ஆகணும். இந்த மாதிரி ரெடி ஆகும்போது நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிக்கோங்க. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. இது கூட சேர்க்குறதுக்கு நல்லா கட்டியான தயிர் எடுத்துக்கலாம். அதிகமான அளவில் புளிப்பு இல்லாதவாறு உள்ள தயிரை நீங்கள் வேணும் அப்படின்னா மிக்சியில் ஒரு சுத்து எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நல்லா அடித்து அதில் கட்டிகள் இல்லாதவாறு நல்லா பட்டு போல் கலக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மோர் மாதிரி இதில் சேர்த்திங்க அப்படின்னா நம்ம கூட்டு ரொம்ப தண்ணி ஆகிரும். அதனால முடிஞ்ச அளவு திக்கான தயிரே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நம்ம ஆறின கூட்டு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒருவேளை உங்களுக்கு உப்பு சேர்க்க வேண்டிய தேவை இருந்தது அப்படின்னா அதுவும் நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதுக்கு தாளிப்பு நம்ம ரெடி பண்ணலாம். அடுத்ததாக பேனில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த பொரியலுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 2லேருந்து 3 கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 2 3 பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாமே இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும்போது நீங்கள் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம கூட்டு கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து கலந்தோம் அப்படின்னா நம்ம தயிர் பச்சடி ரெடி. கண்டிப்பாக ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி இதை வீட்டில் ட்ரை பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.